ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சின்னதாக ஒரு மீன் கல்லில் போட்டு பண்ணுறதுக்காக வீட்டில் மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்காக இப்போ நம்ம கல்லில் போட்டு பசங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு அது கல் ரொம்ப நம்ம பரப்பி வச்சுட்டு மீன் போடுறப்ப மீனில் வந்து அந்த மசாலா இருக்கிறப்ப கல்லில் ஒட்டிக்கும். அதனால் இதை பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீனை அந்த மசாலா எடுத்து கொஞ்சம் மசாலா அப்ளை பண்ணி நம்ம எடுத்து கல்லில் போட வேண்டியது தான். கல்லில் போட்டாச்சு. ரெண்டு மீனாக போடலாம், ஏன்னா பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மீனாக போடலாம் முடிவு பண்ணியிருக்கேன். கல்லில் இப்போ வச்சாச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் மீன் போட்டிருக்கேன். இந்த இதை ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன், கொஞ்சம் அப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கிறேன் நான். அடுப்புனால இதுதான் பார்த்தேன் நான். ரொம்ப அதிவேகமாக அடுப்பு செஞ்சால் கூட டக்குன்னு மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் கருகிடும். அதனால தான் பார்த்தேன். இந்த மீன் பேர் வந்து எங்கள் ஊரில் ஜிலேபி மீன் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் வெந்துருச்சு, மறுபக்கம் திருப்பி போட்டிருக்கேன். இந்த கல் வந்து நாங்கள் மீன் எண்ணெயில் போடுறது, கல்லில் போடுறதுக்காக நான் தனியாக வச்சுக்கிற கல். தோசை இதை விட மாட்டேன், வராதுன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் எந்த இதில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போடுங்க. பேன் யூஸ் பண்ணால் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். டக்குன்னு எண்ணெய் ஃபுல்லாக பரவி போக முடியும். இப்போ மீன் அடிப்பகத்தில் வேக வச்சுட்டு ஏன்னா எல்லா பக்கமும் வந்து தான் பசங்க சாப்பிட்றது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வெந்துருச்சு. மீன் வந்துச்சுன்னா அந்த கண்ணை வெளியே வந்தாலே தெரிஞ்சிடும். மீன் வந்துச்சு நல்லாவே தெரியும் நமக்கு. நல்லா மேலே கறிக்குன்னு பார்க்காதீங்க. அது வந்து மசாலா தான், நம்ம எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன கருகளுக்கு விடக்கூடாது. ஏன்னா அதில் தண்ணி இருந்தால் கூட வெளியே வந்துருக்காது தான், அதனால தான் வேறு ஒன்றும். மீன் எடுத்து பசங்களுக்கு கொடுத்துட வேண்டியது தான். பசங்க கொடுத்தா பசங்க சாப்பிட்றாங்க.